வாங்க சார், வாங்க சார். காலங்காலமாக உங்களை கடித்து கோதரி சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற மூட்டை பூச்சியை சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின் விலை 100 ரூபாய் சார். 100 ரூபாய், 100 ரூபாய். ஓடியா ஓடியா ஓடியா. நிம்மதியாக நீங்கள் தூங்க வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். மூட்டை பூச்சி சாக வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். நவீன மிஷின் 100 ரூபாய். ஐயா போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஓடியா ஓடியா ஓடியா. ஓடப்படாது, ஓடப்படாது. தெரியுதா? ஓடப்படாது. குடும்பத்துடன் குதூகலமாக தூங்க வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். கொஞ்சம் எந்திரி. ஏன் உட்கார்ந்து வித்தா வாங்க மாட்டியா? வாங்கியாச்சு. என்னது? மூட்டை பூச்சை கொள்ளும் நவீன மிஷின். என்ன சொல்லி வித்த? கேள்வி எல்லாம் கேட்கப்படாது. கேட்லாக்கு கொடுத்துருக்க நாங்க. டேய், இதுக்கு பேரு கேட்லாக்கா? எலி மருந்து சீட்டு மாதிரி இருக்குடா. இந்த பாரு, இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு விளக்கம் சொல்லணும். இத படிச்சு பாத்தியா? மறுபடியும் படி, விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்றா. புறா உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும். வச்சாச்சு. படி. தேடி கண்டுபிடித்த மூட்டை பூச்சியை உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. எங்க? போட்ட மாதிரி படி. பின்பு உலக்கையால் குத்தவும். இதுதான் உலக்க. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி. சாகவில்லை என்றால் சாகும் வரை மாங்கு மாங்கு என்று குத்தவும். மாங்கு மாங்குனா இப்படிதான் நங்கினக்கடி சுலபமா கொள்றது. புரியுதா? டேய், என்னடா புத்தலாட்டது? ஏண்டா மூட்டை பூச்சி கடிச்ச உடனே சதக்குன்னு அடிச்சு சக்குன்னு நசுக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க 1000 வருஷமா. நீ என்னடானா உரலை சின்னமா செஞ்சுக்கிட்டு வந்து உள்ளங்கையில வச்சு மூட்டை பூச்சி கடிச்ச உடனே அதை மெதுவா பிடிச்சு அணுங்காம உரல்ல போட்டு 1 வாரமா குத்தி அதை கொல்லுங்கிற. ஏண்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். இந்த பராஜா இரு. உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? அன்னைக்கு நான் மன்னத்தை கூட நம்ம ஆளுங்க எத்தனை பேரா இருந்தாங்க? நான் சங்கரு, குமாரு, சேகர் இருந்தான்ல. சேகரு ஒரு 15-20 பேர் இருந்தோம். ஒண்ணு மட்டும் புரியுது துரை. தலை அங்க இருந்தப்போ கொசு மருந்து வண்டி இல்ல. கொசு மருந்து வண்டி வந்து போனதுக்கு அப்புறம் தலை அங்க இல்ல. அப்படியா? சவுத் மெட்ராஸ்ல கொசு மருந்து அடிக்கிறது நீங்க 5 பேர் தான். திங்கட்கிழமை சாயங்காலம் பெசநகர் சிக்னல்ல 4 மணில இருந்து 5 மணிக்குள்ள உங்கள யாரோ ஒருத்தர் கொசு மருந்து அடிச்சிருக்கீங்க. யார் அது? எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. ஐயா, டியூட்டி அனுமதி என் டியூட்டி தாயா. ஆனா டியூட்டி அன்னைக்கு நான் பாக்கலையா. எனக்கு தெரிஞ்ச மிலிட்டரிக்கார ஒருத்தர் ஒரு அவரு வண்டி கொடு, நான் உன் டியூட்டி பாக்குறேன்ட்டு 500 ரூபாய் கொடுத்தாருங்க. யாருக்கு தெரிய போகுதுன்ட்டு நானும் கொடுத்து விட்டியா. இப்படி ஆளுக்கு மெட்டுவாங்க தெரிஞ்சா கொடுத்தே இருக்க மாட்டியா. என்னல ஒரு கேள்வி கேட்டா 10 கேள்விக்கு பதில் சொல்ற? ஆளாளுக்கு மிரட்டுறாங்களா? யார் உன்னை மிரட்டினா? ரவுடி மணி ஆளுங்க தான் என்ன அடின்னு அடிச்சு கேட்டாங்க. மணி ஆளுங்களா? ஆமாங்கய்யா. சொல்லிப்டியா? ஆமாங்கய்யா. ரவுடிக்கும் மூளைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிச்சியா தாஸ்? இல்ல தலைவரே. வாய மூடு, பேசாத. சொல்ல வந்துட்டா சொரக்காக்கு உப்பு இல்லன்னு. அந்த 60 வயசு கிழட்டு ராஸ்கல் தான் தாதா மணிய கொன்னு சொன்னா பச்சை குழந்தை கூட காரி துப்பும். அந்த மிலிட்டரிக்காரனை பிடிச்சா பின்னாடி யாரு கையில இருக்குன்னு தெரிஞ்சுக்காம போட்டு தள்ளிட்டாங்க. பெருசா போட்டு தள்ளிட்டாங்க. அட போங்க தலைவரே. அவனை புடிச்சு அடிச்சு பார்த்தோம், மிதிச்சு பார்த்தோம். கிழட்டு பையன் மூச்சா விடல தலைவரே. எங்க கிட்ட இருந்து தப்பிக்க போதான் தலைவரே. 10 அடியில போலீஸ் ஸ்டேஷன்.
கோவத்துல கொண்டுட்டோம். நடந்தது நடந்து போச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, செய்யறோம். ஓ, அந்த மிலிட்டரிக்காரன் பாடிய வாங்குறதுக்கு எவனாவது சொந்தம்னு சொல்லிட்டு வருவான். விசாரி. கான்ஸ்டபிள்ஸ் சார், அக்யூஸ்டுக்கு எந்த நேரத்திலயும் கான்சியஸ் வரலாம். வந்த உடனே இமிடியேட்டா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஓகே சார்.